அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அளிக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்களது பேரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாளில் நற்செய்தியில் ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் அடித்தளம் பற்றி பேசுகிறார். எங்களுடைய அடித்தளம் கற்பாறையில் இருக்கிறதா, மணலில் இருக்கிறதா என்பதை ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்றார். ஆகவே சிறப்பாக நாங்கள் இறை வார்த்தை, செபம், ஆன்மீக அனுபவம் என்கின்ற ஆழமான கற்பாறையில் நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்ப இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டுமென்று இந்த திருப்பலியில் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நேர்ந்தும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்துக்கும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யோயாக்கினையும் வலிமை வாய்ந்த அனைவரையும் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வசனங்கள் 8 முதல் 17 நிறைவு பெற. யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தானின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசரின் படை வீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்தனர்.
அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துச் சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ராயேலின் அரசர் சாலோமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன்கலங்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 79 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். உம்மூழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளனர். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அவர்களின் இரத்தத்தை தண்ணீர் என எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிச்சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்பிக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. மூதாதையரின் குற்றங்களை மீது சுமத்தாதேயும். உமது இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுதாம் சீடர் நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவிழப்படி நடப்பவர்களே செல்வர். அந்நாளில் பலரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்குரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பார். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயற்படுபவரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இறைவார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயற்படுகின்ற ஒவ்வொருவரும் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவான். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்தோடியது, பெருங்காற்று வீசியது, அவை அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயற்படாத எவரும் மணல் மீது தன் வீட்டை கட்டிய அறிவொளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்தோடியது, பெருங்காற்று வீசியது, அவை அந்த வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இவ்வாறு இயேசு உரையாற்றி முடிந்த பிற்பாடு அவரது போதனை கேட்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர் தம் மறைநூல் அறிஞர் போரன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்தார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கற்பாறை மீது நம்முடைய வாழ்வை நாங்கள் கட்டுவோம். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி ஒரு அழகான செய்தியை நமக்கு தருகிறது. ஒரு கிராமத்தில் 2 வீடுகள் இருந்தன. ஒரு வீடு மிகவும் மிகவும் அழகானது. அந்த கிராமத்திலே அந்த வீட்டை விட அழகான வசதிகள் புரிந்த எல்லா விதமான வசதிகளை கொண்ட ஒரு வீடு இல்லை என்கின்ற அளவுக்கு அந்த வீடு இருந்தது. அந்த கிராமத்துக்கு வருகிறவரெல்லாம் அந்த வீட்டை பார்க்காமல் போக மாட்டார், அவ்வளவு அழகான வீடு. அதற்கு சற்று தொலைவிலே இன்னொரு சாதாரண வீடு இருந்தது. அதை எவரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாள் மழை வந்தது, புயல் வந்தது, அங்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி எல்லாம் முடிந்த பிற்பாடு அந்த கிராமத்தை பார்க்கிற பொழுது இந்த சாதாரண வீடு ஒரு விதமான அழிவுமின்றி காப்பாற்றப்பட்டது. இதுவரை காலம் அந்த கிராமத்துக்கு வருகிறவர்கள் பார்த்து கொண்டு போய் அழகான வீடு என்று சொன்ன அந்த வீடு அங்கு தரைமட்டமானது. என்ன காரணம் என்று சிந்தித்த பொழுது இந்த முதலாவது வீடு வெளியிலே விட ஆடம்பரமாகவும் இருந்தது, ஆனால் அது அடித்தளமற்ற வீடாக இருந்தது. அந்த அத்திவாரம் மிகவும் ஆழமானதாக இருக்கவில்லை. ஆனால் இந்த சாதாரண வீடு சாதாரணமாக காணப்பட்டது, ஆனால் அத்திவாரம் மிக உறுதியாக போடப்பட்டது. ஆகவேதான் இந்த வீடு அழிவதற்கு அடிப்படை காரணம் ஆழமற்ற அத்திவாரம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே தான் இன்றைக்கு இயேசு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறார். ஆண்டவரே ஆண்டவரே என்று கத்தி குளறி சபிக்கிறவர்கள், அல்லது போனால் என்னை நோக்கி விண்ணப்பத்தை செலுத்தி கொண்டே இருக்கிறவர்கள் விண்ணரசு போக முடியாது. அதற்காக நாங்கள் சத்தமாக சபிக்க வேண்டும் என்று அல்ல, கூடாது என்று அல்ல. ஆனால் அதற்கு மேலாக நாங்கள் எதை செய்தாலும் எங்களுடைய அடித்தளம் எப்படி இருக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் திருப்பலிக்கு வரலாம், செவமாலை சொல்லலாம், ஆலயத்தின் நல்ல பணிகளை ஈடுபடலாம். இதெல்லாம் வெளிப்படையான விடயங்கள். இவை அனைத்தும் ஆழமான ஒரு ஆன்மீகத்திலிருந்து வருகிறதா என்கின்ற ஒரு கேள்வியைத்தான் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நண்பாந்தவர்களே, இன்றைக்கு எங்களுடைய அடித்தளம் எது என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே சொல்லுகிறார், எங்களுடைய வாழ்க்கையிலே அடித்தளம் கற்பாறையின் மேல் இருக்க வேண்டும். இந்த கற்பாறை என்றால் என்ன என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது, இந்த கற்பாறை என்பது இறை வார்த்தை, கிறிஸ்துவுடைய போதனை, கடவுளுடைய திருவிழம், உண்மையான நம்பிக்கை. இதுதான் நமக்கு தேவை.
நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இறைவார்த்தையில் கட்டப்பட வேண்டும், ஆண்டவருடைய படிப்பினில் கட்டப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சித்தத்தை புரிவதிலே கட்டப்பட வேண்டும், இன்னும் சிறப்பாக ஆழமான விசுவாசத்தில் கட்டப்பட வேண்டும். இதிலே கட்டப்பட்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இந்த ஆழமான கற்பாறையில் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய வாழ்வு மணல் மீதும் கட்டப்படலாம். அந்த மணல் என்றால் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே பணம், பதவி, புகழ், சுயநலம், உலக இன்பங்கள் இவற்றின் மீது என்னுடைய வாழ்க்கையை கட்டினால் மழை வந்தது, 6 பெருக்கெடுத்தோடியது, மோதியது, வாழ்வு முடிந்தது. ஆகவே பாந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு வாழ்க்கையிலே 6 பெருக்கெடுத்தோடும், எங்களுடைய வாழ்க்கையிலே புயல் அடிக்கும், அது எங்களுடைய வாழ்வை மோதும். இது என்னவென்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது எங்களுக்கு சடுதியாக ஒரு நோய் வரலாம், சடுதியாக வாழ்க்கையிலே ஒரு தோல்வி வரலாம், குடும்பத்திலே பல பிரச்சனைகள் வரலாம், பொருளாதார நெருக்கடி வரலாம், அன்புக்குரியவரை நாங்கள் இழக்கலாம். இதுதான் மழை வந்தது, 6 பெருக்கெடுத்தோடியது, அது மோதியது. இவ்வாறு மோதுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆட்டம் காணாமல் இருக்க வேண்டுமென்றால் ஒரு சிலவற்றை நாங்கள் செய்ய முற்பட வேண்டும். இந்த மணல் மீது கட்டப்படாமல் கற்பாறையின் மீது கட்ட வேண்டும். அப்படியே நான் என்ன செய்ய வேண்டும்? நாளாந்தம் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். வாசித்த அந்த இறை வார்த்தையிலிருந்து ஒன்றையாவது நான் செயற்படுத்த வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். நாளாந்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே செபிக்க வேண்டும். சோதனை வேளைகளிலே ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். குடும்பத்தை இறை வார்த்தை என்கின்ற அந்த பாறையிலே கட்ட வேண்டும். இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை, தியானம், செபம் என்கின்ற அந்த விடயங்களை செய்து ஆண்டவருடைய திருவுளத்தை கண்டுபிடித்து நாங்கள் அந்த மணல் வீடு கட்டாமல் இந்த கற்பாறையின் மீது கட்டுகிற பொழுது வாழ்க்கையில் எந்த சவால்கள் வந்தாலும் எங்களால் சமாளிக்க முடியும். அது மாற்றாமல் எங்களுடைய வாழ்வு நிலைத்து நிற்க முடியும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், கற்பாறையின் மீது உங்களுடைய வாழ்வை கட்டுங்கள். இந்த உலகத்தினுடைய விழுமியங்களாகிய மணலிலே கட்டாதீர்கள். இந்த கற்பாறையின் மீது எங்களுடைய வாழ்வை கட்டியமைக்க இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று தொடர்ந்தும் இந்த திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சிறப்பாக இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நல்லாயனே இறைவா, திரு அவையில் பணிபுரியும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீரே ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகள் அனைத்திலும் நீரே அவர்களுக்கு துணை நின்று அவர்களை வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, வீண் பகைமைகளுக்கும் கோபத்திற்கும் போட்டி மனப்பான்மைக்கும் இடம் தராமல் சோதனையை வென்ற இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு எங்கள் தீய உணர்வுகளை அகற்றி உமக்குகந்த வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் வாழ்வில் சந்திக்கின்ற சோதனைகளை கண்டு துவண்டு போகாமல் இறை வார்த்தையில் நிலைத்து நின்று எமது சோதனைகளை விவேகத்துடன் எதிர்கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, நாம் அனைவரும் சொல்லிலும் செயலிலும் நேர்மையை கடைபிடித்து உண்மையான மனமாற்றத்தையும் ஆன்மீக எழுச்சியையும் கண்டுணர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளில் நீர் தந்த செய்திக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நாள் நாங்கள் எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய வீடு எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? ஆழமான ஆன்மீகத்திலா அல்லது போனால் உலக விழுமியங்களிலா என்பதை ஆழமாக நாங்கள் புரிந்து நம்முடைய வாழ்வில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஆழமான செபத்தில் ஈடுபட உம்முடைய விழுமியங்கள், உம்முடைய திருவிழத்தை நாங்கள் கண்டு அதிலே கட்டி எழுப்பி ஆழமான ஒரு ஆன்மீக தளத்தில் எங்களுடைய வாழ்வை அமைக்க நீரே துணை புரிய வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.
இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவாய் இனிதா என்னை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் இனிதா என்னை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே நல்வாழ்வு அதன் பரிசாகுமே எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே நல்வாழ்வு அதன் பரிசாகுமே கருணா உனை போல் மாறாத அன்பினால் அயலானை நேசிக்கும் நல்லுள்ளம் தாம் கருணா உனை போல் மாறாத அன்பினால் அயலானை நேசிக்கும் நல்லுள்ளம் தாம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியெல்லாம் அல்ல தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியேற்றலும் அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவாய் எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திருமகன் இரத்தத்தாலும் தூயாவின் வல்லமையினாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மது மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவுடலும் தூயாவியின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்கின்றீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் அது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானதூரத்தோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணன்றே கூலியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகனிவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கடலியால் கற்பிக்க பெற்ற படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்தில் இனி எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்டு நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கிறோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பலியின் பலனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அகன்றுவிடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்துவிடும். கவலைகள் மறைந்துவிடும். பொன்தாள் வெண்ணிலா தாங்கிட வதனம் ஒளிமால் திகழ் நோக்கும். திருச்செம்மா சாற்றிய கரநலம் அவள்தான் ஆண்டவர் அடிமையனும். ஆண்டவர் அடிமையனும். அன்னையுணருள் திரு வதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்றுவிடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்துவிடும். கவலைகள் மறைந்துவிடும். சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.